லாஸ்ட்டு சண்டே எடுத்த வீடியோங்க இது. அண்ணனும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்களும் ஐயம்பாளையம் போயிருந்தோம். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் டிமார்ட் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனதே இல்லை. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்போவுமே இவங்க பாச போராட்டம் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் விதுன் குட்டியும் கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. உள்ளே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாகிடுச்சு. எப்படி இவ்வளோ பொருளை ஒரே இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போனாலும் அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரில. எந்த பொருளை எடுக்கிறது எந்த பொருளை விடுறதுன்னு ஒன்றுமே தெரில. அப்புறம் நானே ஒரு மனக்கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டு பார்க்குற எல்லா பொருளையும் வாங்கக்கூடாது, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக பார்த்துட்டு இருந்தோம். போனதே வந்துட்டு இதழம்மாவுக்கு வந்து ரஃப்யூஸ்க்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் காவியாக்கா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் அந்த குழந்தைங்களை அதை வச்சு தள்ளிட்டு போவாங்கள்ல ட்ராலியில், அது வந்து நம்மளாம் தள்ளிட்டு போகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்காகவே தான் அந்த ட்ராலி வந்து செஞ்சுருந்தாங்க. எந்த ஒரு ஷார்ப் எஜஸ் இல்லாமல் கீழே வந்து உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. திவான் அந்த பக்கம் டிஷர்ட் போயிட்டான். நானும் அண்ணனும் சேர்ந்து பெல்ட் பார்த்துட்டு இருந்தோம். விதுன் குட்டி நான் எடுக்கிறத யூஸ் பண்ணுங்கன்ற பாருங்க மாதிரி காமிச்சிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனாலும் இவ்வளோ ஆச்சரியப்படுறேன்னா என்னன்னு தெரில. நம்ம புதுசாக இப்போ சமையல் கையில் வேறு இறங்கியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு தேவையான பொருளை தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்ணாடிலையும் சரி பிளாஸ்டிக்லேயும் சரி குட்டி குட்டி பவுல்லாம் ஆன்லைனில் பார்க்குற ரேட்டை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்துட்டு வத்தலக்குண்டில் ஒரு கடையில் வந்து பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். அது வந்து 1800 போட்டிருந்தாங்க. அதே பிராண்ட் அதே கலர் வந்து அங்கே 700 தான் போட்டிருந்தாங்க. இப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அண்ணனோட புது வீட்டுக்கு வந்து ஒரு மக்கு 6 பீஸ் இருக்க மக்கு வந்து 100 போட்டிருந்தாங்க. அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த பிளேட் மட்டும் 99 இருந்துச்சு. அப்படியே ஆஃபரில் தேடி பார்க்கும்போது 2 பிளேட்டு அதோட 4 பவுல் சேர்த்து 199 தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வாங்கியிருந்தேன். நாங்கள் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சரி கடையிலே சாப்பிட்டு போயிடலாமேன்னு சொல்லியிருந்தேன். அண்ணன்ட்ட பிரியாணி கேட்டிருந்தேன். சரி சாப்பிட்லாமான்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில்லி பிரியாணி அப்புறம் ஒரு எம்டி பிரியாணி வாங்கியிருந்தோம். மருதலனும் சந்தோஷனும் வந்துட்டு அன்றைக்கி வெஜிடேரியன் தான் சாப்பிட்ருந்தாங்க. அதனால் தனியாக ஒரு இடம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நாங்கள் மட்டும் எல்லாமே சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமாக்கும் விதுன் குட்டிக்கும் இட்லி கடையை தேடிட்டே இருந்தோம். கடைசியில் இந்த கடையில் தான் இட்லி இருந்தனால இங்கே சாப்பிட்ருந்தோம். எனக்கும் அண்ணனுக்கும் ஆல்ஃபாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் ஆர்டர் போட்டிருந்தாங்க. திவான்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே எப்போ சாப்பிட போனாலும் ஃபஸ்ட்டு அவங்க விதுனை பார்த்துப்பாங்க. நான் ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு அவங்க சாப்பிடுவாங்க. அன்றைக்கி அதே மாதிரி தான் விதுன் குட்டியை பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களில் எத்தனை பேர் டிமார்ட் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.